இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வந்து பிடிக்காத யாருமே கிடையாது. நவராத்திரி டைம் இன்னு அப்படின்னு கிடையாது. எப்போனாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு ரொம்ப ஃபேவரெட் எல்லாருக்குமே. இது வந்து நமக்கு பீச்சுக்கு போனால் அந்த அந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு சுண்டல் இது. ஸோ அதனால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு பொரியறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நான் போடுறேன். இதுக்கு சுண்டலுக்கு வந்து நான் வத்தல் போடலை, பச்சை மிளகா தான் போடுறேன். இந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை பட்டாணி வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 4 விசில் அந்த மாதிரி சத்தம் இது பண்ணிவிட்டு, இந்த தண்ணியோடு சேர்த்து தான் தண்ணி வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லையா? அந்த வேக வச்ச தண்ணியோடையே தான் நீங்கள் இப்போ போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது நல்லாவும் அந்த அந்த சத்து எல்லாமே போகாமல் இருக்கும். நீங்கள் தண்ணியை கீழே போட்டுட்டு அப்புறம் போட்டிங்க அப்படின்னா அதில் சத்தே இருக்காது. எல்லா சத்தும் இந்த தண்ணியில் போயிடும். ஸோ அதனால் தண்ணியோடையே போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். அந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும். அதுவாக வத்தணும். கொஞ்சம் இந்த மாதிரி வத்தி வரும்போது, ரொம்பயும் வத்தி இருக்கக்கூடாது. அதுக்காக கம்ப்ளீட்டாக ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது. அதுக்காக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து கேரட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நான் போடுறேன். கேரட் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் இங்கே வந்து மாங்காய் போடுறேன். கட் மேங்கோ போடுறேன் நான். உங்களுக்கு வந்து துருவி போடுறது பிடிக்கும். எனக்கு இப்படி கடிப்படுறது பிடிக்காது. துருவி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா துருவியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி தேங்காவும் அப்படி தான். நான் துருவின தேங்காவும் போடுறேன். ப்ளஸ் பல்லாக இருக்கிற தேங்காவும் போடுறேன். எனக்கு வந்து இப்படி கடிப்படுறது வந்து பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி நான் போடுறேன். உங்களுக்கு வந்து துருவின தேங்காய் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணுன்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து பெருங்காயம் போட்டேன். ஆனால் இதை ஷூட் பண்ண மறந்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பெருங்காயம் கண்டிப்பாக எல்லா சுண்டல்லையும் பெருங்காயம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருப்போம். பட் ஸ்டில் இந்த இடத்துல இன்னொரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறேன் நான். இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா, நல்லா துருவின தேங்காய் நிறையா வேணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். இது வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எடுத்தேனே ஒழிய, இது வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்ற அந்த அன்றைக்கி நான் போடலை. ஸோ அதனால் நான் இதில் மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிட்டு நான் சாப்பிட்டேன் நான். பட் நீங்கள் வந்து பூஜைக்கு வைக்கிறீங்க, இல்லை நவராத்திரிக்கு வந்து எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வெங்காயம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுடைய மெமரிஸ் வந்து அன்பிலீவபிள். நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாருக்குமே இருக்கும். நிறைய மெமரிஸ் இருக்கும் எல்லாருக்கும். எனக்குமே அந்த மாதிரி இருக்குது. எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் வந்து தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து விற்க வருவார். அந்த மெமரி எனக்கு இது பார்த்தோன்னே, இந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணேன் நான். உங்களுக்கும் ஏதாவது மெமரிஸ் இருந்ததுன்னா அது கீழே இது ஷேர் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக வெங்காயத்தை இது பண்ணி இதில் நான் ஆட் பண்ணி நான் சாப்பிட்டேன். இது நான் எனக்காக பண்ணேன். அதனால நான் இதை எனக்காக சாப்பிட்டேன். வெங்காயம் போட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு வெங்காயம் அப்படி பச்சையாக கடிபடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. நீங்களும் உங்களோட நவராத்திரியில் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது கொடுத்து அசத்துங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்பம் பண்ண போகிறோம். அப்பம் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. முதல்ல வந்து நம்ம சுண்டல் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்பம் வந்து நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் பண்ணலாம். நவராத்திரியில் என்றைக்காச்சும் ஒரு நாள் பண்ணலாம். இதுக்கு வந்து பச்சரிசி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் ஒரு சின்ன கப்புக்கு எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4 to 5 ஹவர்ஸ், மேபி ஒரு 6 ஹவர்ஸ் கூட அது ஊறலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அதை நல்லா மாவாக அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட அந்த இதே இருக்கக்கூடாது, குருணையே இருக்கக்கூடாது. நல்லா மாவா கொஞ்சம் அந்த அந்த ஊற வச்ச அந்த தண்ணியே போட்டு போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு அரைச்சிக்கோங்க. இது மாவு வந்து நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் அப்போ உப்பு போடலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட உப்பு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உப்பு கொஞ்சம் இது ஸ்வீட் ரெசிபி தான். ஆனால் கொஞ்சம் துளி உப்பு போட்டிங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸாக தெரியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்தது.
இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் எப்படியும் ஒரு வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பஞ்ச் வாங்கிட்டு வரும்போது எப்படி ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இத வந்து நீங்க எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் நெறைய தான் போட்டிருக்கேன். பெரிய வாழைப்பழம் போட்டிருக்கேன் நானு. நீங்க இதில சின்ன வாழைப்பழமே போட்டீங்கன்னா கூட போதும். நல்ல நல்ல சத்தா இருந்ததுன்னா கூட அது போதும். அது நல்லா நீங்க மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அது மசிக்கிற அளவுக்கு நமக்கு வேணும். அதனால தான் கனிஞ்ச வாழைப்பழம் எடுக்க சொல்றேன். இன்னொன்னு கனிஞ்ச வாழைப்பழத்தில வந்து அ இது இனிப்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால நம்ம வந்து கனிஞ்ச வாழைப்பழம் போடுறோம். இத நல்லா பெனஞ்சு விட்டுக்கோங்க. எந்த இடத்துலயும் கட்டி இல்லாம பார்த்து நல்லா பெனஞ்சு விட்டுக்கோங்க. இத கையாட்ட பெனஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி. அதுக்காக தான் நான் கையாட்ட பெனையிறத மாரி காட்டுறேன் நானு. இதுக்கப்புறம் நீங்க வந்து வெல்லம். வெல்லம் வந்து ஏன்னா நம்ம இது ஆட் பண்ணியிருக்கோம். வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம். வாழைப்பழத்தில வந்து இனிப்புத்தன்மை இருக்குங்கிறதுனால, இது வந்து கொஞ்சம் நிதானமா தான் ஆட் பண்ணணும். இப்ப நான் ஒரு சின்ன கப்புக்கு எடுத்திருக்கேன். அந்த கப்புக்கு 1/2 கப்பு அளவுக்கு தான் அதே கப்புக்கு 1/2 கப்பு அளவுக்கு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்த வந்து நீங்க கரைக்காம, நீங்க வந்து தண்ணீல போட்டு, அப்படி நீங்க கரைச்சு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப தண்ணியா ஆயிடும். மாவு வந்து இன்னும் தண்ணியாயிடும். அதனால தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். இத வந்து நீங்க இப்படி போட்டீங்க, இப்படி போட்டு நீங்க நசுக்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கட்டி கட்டியா இருக்கிறது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்படி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்படி நான் ஒண்ணொண்ணா நான் போடுறேன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து மாவு அரைச்சேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம் போட்டு பெனஞ்சேன். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு கரைச்சிருக்கேன். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜா பண்ணுனீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்பான இந்த ஸ்டெப்புக்கு நீங்க வரணும். நீங்க அந்த அளவுக்கு தண்ணி இருந்தா தான் நம்ம இந்த கோதுமை மாவு ஆட் பண்ணும்போது, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. நீங்க முதல்லயே கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, தண்ணியா ஆயிடும். மாவு ரொம்ப ம வாட்டரியா போயிடும். ஸோ, அதனால அந்த மாரி பண்ணாம ஃபர்ஸ்ட்டு 3யும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்டேஜ்ல மாவு இந்த மாதிரி மாவ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கரைக்கணும். மொத்தத்துக்கு நான் இப்போ 1 கப்புக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 1 1/2 ஸ்பூனுக்கு வந்து மாவு போடணும்னு நான் சொன்னேன்னா, அப்படியே நீங்க போட்றக்கூடாது. முதல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பூனா நீங்க ஆட் பண்ணிட்டு, அது கரெக்ட்டா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 1 1/2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். ஆனா அந்த 1 1/2 ஸ்பூனுமே முதல்லயே நான் ஆட் பண்ணல. முதல்ல 1 ஸ்பூன் போட்டு அத மிக்ஸ் பண்ணேன். அதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் அடுத்து 1/2 ஸ்பூன் போடுறேன் நானு. என்னோட ஸ்பூன் வந்து கிட்டத்தட்ட கரண்டி உடைய அளவு இருக்கு. கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அது. ஸோ, அதனால அந்த மாதிரி நீங்க கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஊத்துற மாரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். கொஞ்சம் இட்லி மாவ விட கொஞ்சம் திக்கா இருக்கணும். அந்த மாரி கன்சிஸ்டன்சில நீங்க மாவ ரெடி பண்ணிக்கணும். இது மாரி ரெடி பண்ணிட்டு, கொஞ்சமா நீங்க வந்து வேணும்னா சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம வந்து மா மாவு வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சு பண்றோம். அப்புறம் கனிஞ்ச வாழைப்பழம் போடுறோம். இதெல்லாம் இருக்குங்கும்போது, நமக்கு சோடா உப்பு தேவைப்படாது. பட் உங்களுக்கு சோடா உப்பு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வருது அப்படின்னா, நீங்க அப்படி போடுங்க. எண்ணெய வந்து நல்ல மிதமான சூட்ல வச்சு இந்த மாதிரி நீங்க மெதுவா ஒண்ணொண்ணா தான் போட முடியும். இது அப்படியே இது போட்டுட்டு அடுத்தது, அடுத்தது அப்படின்லாம் போட முடியாது. சின்னதா ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில வந்து எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி ஒண்ணொண்ணா அத மெதுவா தூண்டி, 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 தூண்டி விட்டீங்க அப்படின்னா, நல்லா இந்த மாரி புசு புசுன்னு வரும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதாவது ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாவும் இருக்காது. கரெக்டான இனிப்போட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இது. ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். இது வந்து இந்த மாதிரி மெதுவா இந்த இந்த பக்கம், அந்த பக்கம்னு மெதுவா திருப்பி ஆனா வந்து சீக்கிரம் குக் ஆயிடும். ரொம்ப சீக்கிரம் குக் ஆயிடும். ஒரு ஒரு பணியாரத்துக்கு வந்து ஒரு ஒரு அப்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 3 மினிட்ஸ் அவ்வளவுதான் ஆகும். அந்த சட்டியில போட்டு எடுக்கிற அந்த இது வந்து அவ்வளவு நேரம் தான் ஆகும். நீங்க இந்த மாரி நல்லா கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறம், அத நீங்க எடுத்துறலாம். இந்த மாவு வந்து நீங்க நீங்க சோடா உப்பு போட்டீங்க அப்டின்னா, நீங்க ஃப்ரிட்ஜ்ல ரொம்ப நேரம் வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. நீங்க இப்ப மத்தியானம் மாவு பெனையிறீங்க அப்டின்னா, நீங்க போட போற நேரத்துக்கு நீங்க சோடா உப்பு போடுறதுனா போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலா சோடா உப்பு போடல. சோடா உப்பு போடாமயே நல்லா புசு புசுன்னு இந்த மாதிரி வரும். ஏன்னா, நான் நல்லா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஊற போட்டுருக்கேன் அரிசிய. அந்த மாதிரி எல்லாமே நான் அப்படி பண்ணியிருக்கேங்கிறதுனால, அது வந்து அ எந்திரிச்சு வரும். நல்லா எந்திரிச்சு வரும். சோடா உப்பு தேவையில்ல. ஆனா, நீங்க சோடா உப்பு போட்டீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜில ரொம்ப நேரம் வைக்காதீங்க.
எவ்வளோக்கு எவ்வளோ அத சீக்கிரம் காலி பண்ணணுமோ காலி பண்ணிருங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான, சூப்பரான, டேஸ்ட்டான ஒரு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அப்பம். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. இதுவுமே மழை நேரத்துக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நீங்க கொலு டைம்ல வந்து கிட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க இது மாதிரி செஞ்சு சுண்டலும் ஒரு கப்ல போட்டு குடுத்தீங்கன்னா, ஆசையா சாப்பிடுவாங்க.